அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீல் மேக்கர் கிரேவி செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க. கடுகு சேர்க்க தேவையில்ல. கட் பண்ணி வச்ச வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு கட் பண்ணி வச்ச தக்காளி 1 கப், தேவைக்கேற்ப மஞ்சத்தூள், கொஞ்சமாய் உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு இடித்து வச்ச பூண்டு, இஞ்சி தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், கறி மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு புழிஞ்சு வச்ச மீல் மேக்கரை சேர்த்துக்கிறேன். அதே மீல் மேக்கரை மிக்சியில் கொஞ்சம் தேவைக்கிறப்ப குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு முறை கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணிக்கு பதிலாக அரைச்சி வச்ச தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தேங்காய் பால் ஊற்றி நல்லா ஒரு முறை கிளறி விட்டுருங்க. தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. நல்லா ஒரு முறை அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் திக்கான பிறகு தேவைக்கேற்ப கொத்தமல்லி சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. டேஸ்டியான மீல் மேக்கர் ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, ஃபாலோ மீ.